சும்மா பேசிட்டு அடினா. என்ன அடினா? என்ன அடிச்சானே யாரும் வரமாட்டாங்களா? உனக்கு வரும்போது எனக்கு வருவாங்கல்ல. என்ன அடினா? நீ வாடா 2 லட்சம் செட்டில் பண்ணு. பிரதர் போங்க பிரதர். கை ஏய் அம்மா நில்றா டேய். நில்றா இங்க. குடு காசை குடு, செட்டில் பண்ணிட்டு போ. நீங்க ஐயா நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கொடுக்கறது நில்லு நில்லு. என்னடா என்ன கிர்றா. ஏய் வாடா என்னடா. அட்ரா அட்ரா. ஏய் அட்ரா வாடா. வாடா அட்ரா என்னடா. இது பாரு ஒரு ஜோக்ல மக்களே. இதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க பார்க்கு. ஸோ இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க ஆடியோவில் வந்து நீ வா வா வான்னு சொல்லிட்டு ஓவராக பேசுனதுன்னா அன்னைக்கு வர முடியல. ஸோ நான் ஷூட்டில் இருந்தேன், இன்னைக்கு வந்திருக்கேன். நான் வெயிட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே வந்துட்டு 4 ஃபோன் அடிச்சிட்டான். வந்துட்டேன் வா. நான் கோபால் எதுக்கு புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன்? இதே என் நம்பரை எடுக்க முடியாது. நான் ஏன்டா உன் நம்பர் எடுக்கணும்? நான் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். புது நம்பர்ல தான் கூப்பிடுறேன். ஒருத்தர் நம்பரை பிளாக் பண்ணாங்கன்னா சரி கேமரா எதுக்கு ஆஃப் பண்ணணும்? கேமரா ஆஃப் பண்ணா வந்து பர்சனல் என்ன முத்தம் கொடுக்க போறியா பர்சனலா? கேமரா நீங்க கேமரா இன்னைக்கு ஆஃபே பண்ணாதீங்க. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீ பேசின பேச்சுக்கு என்ன நடந்தாலும் நான் வீடியோ தான் போட போறேன். தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன? அப்ப நீ மாதிரி இருந்துட்டு என்ன மிரட்டுற? என்ன ஆம்பளையா இருந்தா என்ன சொல்லிட்டு இருக்கு? என்ன சொன்னாங்க உனக்கு? நான் என்ன சொன்னேன்? நான் தெளிவா அதுல சொல்லிட்டேன். நான் உனக்கு பாரு, எனக்கு அதெல்லாம் நீ வச்சு நீ நிறைய சம்பாதிச்சிருக்க. எனக்கு ஏதாவது ரூம் எடுத்து கூட இல்ல காசு கொடு. நான் உன்னை வச்சு சம்பாதிக்க நீ என்ன கேட்டுருவாடா? நான் லூஸ் மாதிரி பேசாதடா. என்ன சம்பாதிச்சாங்க? என்ன சம்பாதிச்சாங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் நீ தானே எடுத்துனேன். பாருங்க, ஸ்மால் பாஸ்ல வந்து அவனை வந்து நடிக்க வச்சு அவன் ஆல்ரெடி ஃபெமிலியர் தான், இன்னும் ஃபெமிலியர் ஆகுனா என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணேன். நிறைய பேர் நடிச்சாங்க. அவனோட டேலண்ட் எல்லாம் நான் கொண்டு வந்தேன். அவன் பாட்டு பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அதுல கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. நன்றி விசுவாசத்தை பத்தி நீ பேசுறா? இன்ன வரைக்கும் நான் ரோட்ல தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆபீஸ்ல தூங்க ஏங்க இவனை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல வந்து தங்கணும்னு கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல ஓட்டே ரிசீவெல்லாம் தங்கியிருக்காப்புல. நான் என்ன சொல்லியிருக்கேன் என்கிட்டனா, நீ ட்ரெஸ் பழசா இருந்தாலும் பரவாயில்லடா, அதை துவைச்சி நீட் அண்ட் கிளீன் பாருங்க. நெகத்தை பாருங்க, நெகத்தெல்லாம் வெட்டுறா. ஏன்னா கூட பசங்களாம் தங்கியிருக்காங்க. நெகத்தெல்லாம் வெட்டி கிளீனா இரு, உனக்கு நான் ஆபீஸ்ல நான் இடம் கொடுக்கறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே அவன் கிளீனா இருக்க மாட்டான். என்ன அப்புறம் எப்படி இடம் கொடுப்பாங்க சொல்றா? கிளீனா இருந்த இடம் கொடுப்பியா? கிளீன் நீ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கிளீனா இருந்தா நான் இடம் கொடுப்பேன். நீ கிளீனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன எதுக்கு வர சொன்ன? வாவான்னு நீ வச்சு நிறைய சம்பாதிச்சுட்டு காலையில கூட இந்த ஒரு ஆள் சொல்லிட்டு போனாரு. உன்னை வச்சு சம்பாரிச்சது இது. அந்த முனையில ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்குள்ள போச்சு வச்சிருக்கேன் 40 கோடி. தோண்டி எடுத்துக்கிறியா பைத்தியம்? நீதான் வர சொன்னியா? இதுதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. நானு நைன் எதுக்கு போன் அடிச்சுட்டு இருக்கேன்? லவ் பண்ண போறியா என்ன? சொல்லு. எனக்கு எதுக்கு நான் போன் அடிச்சுட்டே இருக்க? நீ நான் தான் சொல்லிட்டேன்லடா தெளிவா. அம்மா வா வா ஆம்பளை இருந்தா வா வான்னு மிரட்டுற. எதுக்கு மிரட்டுற? கையா இருக்குடா கோபாலு. வாணா யாரு ஆளை கூட்டு வந்திருக்கேன் அடிக்க? ஆமா. ஏய் போடா. என்ன 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 பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஆளை கூட்டு வந்து மிரட்டுறியா? ஆமா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணா பாருங்க அடிச்சிருவேன் நான். எல்லாருக்குமே ஆள் இருக்காங்க, புரியுதா ப்ரோ? இந்த வரேன் ப்ரோ, பார்க்ல இருக்கேன். இந்த கோபால் ஆளை கூட்டு வந்திருக்காரு அடிக்க. இல்ல இங்கதான் பக்கத்துல, நம்ம ஆபீஸ் பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். நான் பேசிட்டு வரேன். சரி நீ பேசிட்டு நான் போயிட்டு வரேன். என்னடா என்ன நீ பாருங்க, நான் சொல்றேன். நான் சொல்றது நீ கேளு. இவனை வச்சு பல கோடி சம்பாதிச்சிட்டேன். ஏங்க பல கோடி என்ன கேளு? ஒரு 2 லட்சம் கொடு, செட்டில் பண்ணிடலாம். யாருக்கு 2 லட்சம்? ஒரு 2 லட்சம் கொடு, செட்டில் ஆகும். அவர் 10,000 ரூபாய் தர குழி கொண்டு போச்சிருங்க. அவனுக்குதான் புரியல, உங்களுக்கு புரியல. அவன் பேச்ச கிட்ட வந்திருக்கீங்க. அவங்க ஒரு 2 லட்சம் கொடு, செட்டில் ஆகட்டும். 2 லட்சம் சும்மா பேசிட்டு அடினா. என்ன அடினா? என்ன அடிச்சானே யாரும் வரமாட்டாங்களா? உனக்கு வரும்போது எனக்கு வருவாங்கல்ல. என்ன அடினா? நீ வாடா 2 லட்சம் செட்டில் பண்ணு. போங்க கை
லட்சம் கொடுத்துட்டு போ. என்ன 2 லட்சம் வாங்கிக்கோடா 2 லட்சம். வாங்கிக்கடா இருந்தா 2 லட்சம் 5000 நோட்டா கொடுக்குவா அப்படியா? பிரதர் பின்ன என்ன அண்ணா நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க நான் அவன். அப்படி இல்லண்ணா நீங்க இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் உனக்கு யாரோ நீ கூட அங்க யாரா அது அண்ணன் அண்ணா என்ன நம்ம சொந்த அண்ணனா ஏய் இருங்கடா ஃபோன் பண்ற அப்போ வாங்கடா எல்லாரும். வேணா இப்போ வேணா நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவங்க பண்ணிட்டு போயிருவாங்க உனக்கு தான் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் என்ன புரியுதா ஆளை கூட்டம் என்ன நம்ம போவாங்க. அதெல்லாம் இல்ல இப்போ குடியில செட்டில் பண்ணு ஆயிடா நான் சொல்றேன் அப்போ வாங்க. பிரதர் என்ன இது பேசுறல ஏங்க இங்க பாருங்க நான் ஒரு யூடியூபர் போல தெரியுமா நான் யாரன்னா என்ன யாரா இருந்தா என்ன கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க கொடுக்கணும். என்ன அடிப்பீங்களா அடிக்குவேன். நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானும் தான் கூப்பிடலாம் அவன் தான் லூஸ் பேசிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவங்க பத்தி செட்டில் பண்ணுங்க. ஏய் பிரபா என்ன? சீசன் ஏய் என்ன என்னடா என்கிட்ட பைத்தியம் பேசு. ஏதோ பிளாக் என்கிட்ட பேசுறா என்கிட்ட பேசுறா. வாடா போடலாம் நான் அண்ணன் தானே ஏய் பேசுறா கை வைடா மேல வைடா மேல. நீங்க எடுங்க நீங்க எல்லாமே எடுங்க நான் எல்லாத்தையும் போடுவேன் யூடியூப்ல போடுவேன் நான் எல்லாமே போடுவேன் என்ன மிரட்டுறீங்களா கேள்றா காசு குடு காசு கேளுடா. என்னடா காசு கொடுக்கணும் உனக்கு நீ நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்தலடா அவளுக்கு பிரதர் நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு புரியுதுங்களா அதெல்லாம் வேணாம் 1 லட்சம் செட்டில் பண்ணு. 2 லட்சம் செட்டில் பண்ணுவோம் ஆனா கந்து வட்டிக்கா வாங்கிருங்க செட்டில் பண்றதுக்கு அவங்ககிட்ட இந்த பேர் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம ஒரே தெருவுல தான் இருக்கணும் எல்லா நேரமும் வந்து பாத்துப்பாங்களா சொல்லு பாத்துக்குவோம் 2 லட்சம் கொடுத்து விடு. குடு 2 லட்சம் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க பிரதர் தெளிவா சொல்றான் அவன் தான் ஒரு மாதிரி பைத்தியம் புரியுதுங்களா அவன் பேச்சு கேட்டு வராதீங்க உண்மை என்ன அவனை போய் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவன் நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு பெருசாகுது பிரச்சனை பெருசா தான் ஆகுது நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு பிரதர் அதுதான் என்ன சம்பளம் கொடுத்துட்டீங்க? சம்பளம்னு ஒண்ணு கொடுத்தேன்ல எல்லாருக்கும் அதே சம்பளம் தான் கொடுத்தேன் ஒரே சம்பளம் எல்லாருக்குமே அதில் நடிச்ச எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தேன் அது நான் வந்து எந்த ஸ்பான்சர் இல்லாம நானா பண்ணேன் பிரதர். எங்க போக முடியாது நான் ஆபீஸ் இங்க தான் இருக்கேன் ஏய் அம்மா நில்றா டேய். நில்றா இங்க குடு காசை குடு செட்டில் பண்ணிட்டு போ. ஏய் அந்த கேமரா போடுங்கடா போடா. ஏய் கோபாலு கோபாலு கூப்பிட்டு யாரை கூப்பிட்டு நான் அடிக்கலாம் ஆளை கூப்பிடல கூப்பிட்டு யாரை கூப்பிட்டு என்னடா என்னடா நீ தானே ஏமாத்தின அதுக்கு நான் என்ன செய்ய யாரா ஏமாத்தின யாரா 3 ஏமாத்தின லட்சம் கேட்போம். கேளுடா கேளு 10 லட்சம் கேளு நீ எவ்வளவு வேணாலும் கேளு குடுக்கறது என்கிட்ட இருக்கணும்ல ஆமா உன்கிட்ட இருந்தா நீ கொடுப்ப அப்புறம் அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் கஷ்டமா இருக்கு செலவு கொடுனா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ இல்ல கடனா கூட கேளு நான் கொடுக்குறேன் யார்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறேன் பேசுங்க அதை விடு ப்ரோ. நம்ம போன வேலை நிறைய எனக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்குது இதை விட்டு இன்னொரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல உங்க அண்ணன் சொம்பு வாங்கி கொடுப்போம் பஞ்சாயத்து வா ப்ரோ இங்க என்ன நீ வா நான் பொறுமையா பேசினுக்கிறேன் ஒரு அளவுக்கு தான் பொறுமை ஆச்சா. வா சைட்ல வா இல்லு பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஒரு முகத்தை நல்லா காட்டு தலைவா முகத்தை காட்டு எந்த ஊர் நீங்க ஊர் எந்த ஊர் எந்த ஊர் அவரு எந்த ஊர் அம்பத்தூர் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எந்த ஊர்ல இருந்து கூட்டாங்க இவர் ஃபர்ஸ்ட் யாரு உங்க ஃப்ரெண்டா உண்மையா சொல்ல முதல்ல அண்ணன் சொந்த அண்ணனா வாடகை அண்ணன். சரி வாடகை அண்ணா வாடகை குத்தனுப்படா எவ்வளவு வாடகை அது வேணா வாடகை கொடுக்குறேன் நான் வாங்குறேன் உனக்கு ஏன் மாட்டது அது வேணா நான் கொடுக்குறேன் உனக்கு ஏன் அந்த வாடகை நீ கூட செட்டில் பண்ணு. செட்டில் எல்லாம் பண்ண முடியாது பிரதர் நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ புரியுதா என்ன பண்ணிக்கோ நான் பண்ண முடியாது நான் உன்கிட்ட ஒண்ணு கடன் வாங்கல உன் காசை திருடல நான் செட்டில் பண்றதுக்கு சரி ரிங்கு கொடுத்துட்டு போ. என்ன ரிங்கு கொடுத்துட்டு போவேன் ரிங்கு கோல்டெல்லாம் இருக்கு போ. என்ன டேய் கோபாலு கேள்றா பப்ளிக்கா ஆளை கூட்டு வந்து மிரட்டுறாருங்க மிஸ்டர் கோபால் இவனை நல்லவன் நினைச்சேன் நானும் தான் நினைச்சேன் பப்ளிக்கா கூட்டு வந்து மிரட்டுறா எவ்வளவு நாள் பழகிட்டோம் அவன் கூட அவன் அடிக்க வராது பாத்துக்கிட்டு இருக்க அடிக்க சொன்னேன்னா பார்த்துட்டு தான் இருக்கும் அடிக்க போட்டு இப்ப எல்லாரும் என்ன ஏமாத்தினா எப்படி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. பிரதர் எல்லாரும் ஏமாத்தவன்ட்ட போய் கேளுங்க பிரதர் நான் நல்லதான் பிரதர் பண்ணிருக்கேன் எங்க நல்லது பண்ணிருக்கேனா இல்லையாங்க எத்தனை வீடுல அவனை நடிக்க வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச சம்பளம் கொடுத்துருக்கேன் ஸ்மால் பாஸ்னு ஒரு ஷோல பண்ணியிருந்தான் அவனோட திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கான் அது அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா லேட் ஆகும் அமௌண்ட் கூடும் இப்போ ஒரு 2 லட்சம் கேட்டல 3 கொடுத்துட்டு கிளம்பு
வாடா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அது கொடுங்க, அதை பாத்துக்கலாம். இருங்க நீங்க கொடுங்க complaint. brother. ஏய், வாங்கடா இங்க. நீங்க ஐயா நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கொடுக்கறது நில்லு நில்லு. என்னடா? என்ன இருடா. ஏய் வாடா என்னடா. அட்ரா அட்ரா. ஏய் அட்ரா வாடா. வாடா அட்ரா என்னடா. ஐயோ, இது பாரு ஒரு ஜோக்ல பாருங்க. நான் பேசுறதுக்கு தான் போனேன், ஆளை கூட்டு வந்து மிரட்டுறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்க பார்க்கு தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலதான் இருக்காங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்றதான், பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். பாக்கிறதுக்கு பைத்தியமா இருந்துட்டு 3 லட்சம் ஒரு நாள் என்ன அவன் காசு நான் எடுத்து அங்க வச்சிருக்கேன். பாக்குற உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், அவன் என்ன பண்றாங்க பண்ணி. அதான் கூப்பிட்டதுக்காக வந்தா ஆளை கூட்டு வந்து மிரட்டுறான் பாருங்க. கட் பண்ணுங்க ப்ரோ, கட் பண்ணுங்க.